வெல்கம் பேக் டு கேடி சௌமிஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி மலித்தா தான் செய்ய போகிறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். நான் இந்த கப்பில் 1 கப் மைதா எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக ஸ்வீட்டுங்கிறதுனால ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கிறேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவில் கூட செய்யலாம், ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போது இந்தளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா இது 5 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறமா இது தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இப்போது இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கம்மியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக தேய்ச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்கும் போது அப்படியே டபுள் த சைஸ் கொஞ்சம் பெருசாகும் வெந்ததுக்கப்புறமா. அதனால் குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம். இப்போது கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மைதா மாவெல்லாம் டஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை தேய்ச்சிக்கலாம். இதை ரொம்ப மொத்தமாக தேய்க்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மெலிசாவே தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றா தனியாக செய்கிறதுக்கு பதிலாக பெரிய சப்பாத்தியாக தேய்ச்சிட்டு அதை குக்கி கட்டர் வச்சு சின்ன சின்ன பூரி மாதிரி கட் பண்ணிக்கலாம். மைதா மாவுங்கிறதுனால நம்ம தேய்க்கும் போதே அப்படியே சுருங்கிட்டே வரும். 2 சைடும் இந்த மாதிரி மாவு நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு தேய்ச்சிக்கலாம். இந்தளவுக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் தேய்க்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம்ல குட்டி குட்டியாக பூரி, அதெல்லாம் எடுத்து அப்படியே இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். ஃப்ளேம் ஹைலியே இருக்கட்டும். ஒரு 4-5 பூரி போட்டுக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி உள்ளே இருந்துச்சுல போடும்போது வெந்துருச்சுன்னா மேலே இந்த மாதிரி மிதக்கும். திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், இது எல்லாமே வெந்துருச்சு. இப்போ தான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக வந்துடும் வெந்துருச்சுன்னா. இதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் தனித்தனியாக வைக்கணும். ஒன்று மேலே ஒன்றா வச்சோன்னா ஒட்டிக்கும். இப்போ இது மேலே 2 டீஸ்பூன் தேங்காய் துருவல் வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக சர்க்கரை தூவிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட சாப்பிட்லாம். இது இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கிட்ஸுக்கெல்லாம் ரோல் பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எண்ணெயெல்லாம் ஃப்ரை பண்ணாமல் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.